வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 17. ஆமாங்க, இது ஒரு முக்கியமான அதிகாரம். இதுல இருக்கிற முக்கிய நிகழ்வுகள், போதனைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். குறிப்பா இயேசுவோட தெய்வீக வெளிப்பாடு, அப்புறம் விசுவாசம் சம்பந்தப்பட்ட சில சவால்கள், சில சுவாரஸ்யமான சம்பவங்கள். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த அதிகாரத்தோட ஒரு ஓட்டம் பாத்தீங்கன்னா, முதல்ல இயேசுவோட மறுரூபமாதல், அப்புறம் எலியாவை பத்தி ஒரு பேச்சு, ஒரு கஷ்டமான குணமாக்குதல் சம்பவம், ஒரு முன்னறிவிப்பு, கடைசியா கோயில் வரி சம்பந்தமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆமா, ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த மறுரூபமாதல், வசனங்கள் 1-8 வரைக்கும். அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உயரமான மலை, திடீர்னு இயேசுவோட தோற்றம் மாறுது. ஆமா, முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது, உடை எக்கான வெள்ளையா மாறுதுன்னு போட்டிருக்கு. கூடவே மோசே, எலியா 2 பேரும் தோன்றி இயேசு கூட பேசுறாங்க. பேதுரோட எதிர்வினை பாருங்க, அங்கேயே கூடாரம் போடலாம்னு சொல்றார். அது சரி, ஆனா அதோட முக்கியத்துவம் அந்த மேகத்திலிருந்து வர்ற குரல்ல இருக்கு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு. அந்த குரல். ஆமா, இது இயேசுவோட தெய்வீக நிலைய உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்ல பாருங்க, மோசையும், அதாவது திருச்சட்டம், எலியாவும், தீர்க்கதரிசிகளும் அங்க இருக்கிறது பழைய ஏற்பாடு அதோட நிறைவை இயேசுவில் அடையுதுன்னு காட்டுற மாதிரி இருக்கு. அப்படியா? இது முக்கிய சீடர்களுக்கு கிடைச்ச ஒரு நேரடி உறுதிப்படுத்தல் இல்லையா? நிச்சயமா ஒரு பெரிய தெய்வீக அங்கீகாரம் அது. ஆனா இந்த பெரிய வெளிப்பாட்டுக்கு பிறகு மலையிலிருந்து இறங்கி வர்றப்போ இயேசு இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்றாரு. அவர் உயிர்த்தெழும் வரைக்கும். அது ஏன்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை முழுமையா புரியாம இந்த செய்திய சொன்னா தப்பான அர்த்தங்கள் வந்துடுமோன்னு இயேசு நினைச்சிருக்கலாம். சீடர்களுக்கும் குழப்பமா இருந்திருக்குமே. அவங்க உடனே எலியாவை பத்தி கேக்குறாங்க பாருங்க. எலியா முதல்ல வரணும்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமா, அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப முக்கியம். அவர் சொல்றார், எலியா ஏற்கனவே வந்துட்டான், ஆனா மக்களுக்கு அவன அடையாளம் தெரியல, அவனை துன்புறுத்துனாங்கன்னு. அவர் திருமுழுக்கு யோவான சொல்றார் இல்லையா? அதேதான். அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படி யோவான் துன்பப்பட்டாரோ அதே மாதிரி மனுஷகுமாரனான தானும் துன்பப்பட போறதா அவர் சொல்றார். இது மகிமை மட்டும் இல்ல, துன்பமும் தாம் பாதையில இருக்குன்னு சீடர்களுக்கு அவர் உணர்த்துற தருணம். புரியுது. சரி, அந்த மலை அனுபவத்துக்கு அப்புறம் கீழே வந்ததும் அவங்க சந்திக்கிற யதார்த்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த பேய் பிடிச்ச பையன் சம்பவம். ஆமா, வசனங்கள் 14-20 வரைக்கும். ஒரு அப்பா தன் மகனுக்காக மன்றாடுறார். சீடர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் குணமாக்க முடியல. இயேசுவோட பதில் கூட கொஞ்சம் கடுமையா இருக்கு. விசுவாசம் இல்லாத தலைமுறையே அப்படின்னு. அது அந்த மலை உச்சியில நடந்த தெய்வீக காட்சிக்கு நேர் எதில் மாதிரி இருக்குல்ல. சீடர்களோட தோல்விக்கு காரணம் அவங்களோட விசுவாச குறைவுன்னு இயேசு நேரடியாவே சொல்றார். ஆமா, வசனம் 20. அப்புறம்தான் அந்த பிரபலமான கடுகு விதை ஓமைய சொல்றார். ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், மலைய கூட நகர்த்தலான்னு. இது விசுவாசத்தோட அளவை பத்தியா இல்ல அதோட தன்மைய பத்தியா? நல்ல கேள்வி. இது பெரும்பாலும் அளவை விட அதோட உண்மையான உயிர்ப்புள்ள தன்மைய பத்தி சொல்றதா எடுத்துக்கலாம். ஒரு சின்ன விதைக்குள்ள பெரிய ஆற்றல் இருக்கிற மாதிரி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன விசுவாசத்தை கூட செயல்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு சீடர்களோட நிலைமை காட்டுது. உண்மைதான். இதுக்கப்புறம் மறுபடியும் இயேசு தன்னோட மரணம் உயிர்த்தெழுதல் பத்தி 2வது முறையா சொல்றார், கலிலேயாவில் இருக்கும்போது. ஆமா, வசனங்கள் 22-23. சீடர்கள் இதை கேட்டு ரொம்ப துக்கப்படுறாங்க. அதாவது மலை மேல அவ்வளோ பெரிய மகிமைய பார்த்த பிறகும் இந்த துன்பம் வரப்போகுதுங்கிற யதார்த்தத்தை இயேசு விட்டாம நினைவுபடுத்திட்டே இருக்கார். நிச்சயமா, அந்த இரட்டை தன்மை, மகிமையும் துன்பமும் இந்த அதிகாரம் முழுக்க பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் இயேசுவோட பணியோட ஒரு மையமான அம்சம்னே சொல்லலாம். சரி, கடைசியா அந்த கோயில் வரி கதிக்கு வருவோம். வசனங்கள் 24-27. கப்பர்நகூம்ல வரி வசூலிக்கிறவங்க பேதுரு கிட்ட கேக்குறாங்க, உங்க போதகர் வரி கட்டுவாரா அப்படின்னு. பேதுருவும் சரின்னு சொல்லிடுறார். ஆனா வீட்டுக்குள்ள போனதும் இயேசுவே ஆரம்பிக்கிறார், ராஜாக்கள் யார்கிட்ட வரி வாங்குவாங்கன்னு. ஆமா, சொந்த பிள்ளைகள் கிட்டையா இல்ல மற்றவங்க கிட்டையாவி கேக்குறார். இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. பேதுரு மத்தவங்க கிட்டன்னு சொன்னதும் இயேசு அப்போ பிள்ளைகளுக்கு வரி இல்லைன்னு சொல்றார். அதாவது தேவனுடைய மகன்கிற முறையில தனக்கு அந்த வரியிலிருந்து விலக்கு உண்டுன்னு அவர் சொல்றார். ஆனாலும்
ஆனாலும் பிரச்சனை வேண்டான்னு நாம அவங்களுக்கு இடரலா இருக்க வேண்டான்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா வரிகட்ட ஏற்பாடு பண்றார். ஆமா, ஏரிக்கு போய் தூண்டில் போட சொல்றார். கிடைக்கிற முதல் மீனோட வாயில வரி கட்ட தேவையான சரியான காசு இருக்குன்னு சொல்றார். ஒரு ஸ்தாத்தேர் நாணயம். இது பாருங்க, மலையை நகர்த்துற மாதிரி ஒரு பெரிய அற்புதம் இல்ல, ஆனா அன்றாட கடமையை நிறைவேற்ற ஒரு அமைதியான, கிட்டத்தட்ட சாதாரணமான அற்புதம். சரியா சொன்னீங்க. இதுல இயேசுவோட நடைமுறை ஞானம் தெரியுது. தனக்கு உரிமை இருந்தாலும் தேவையில்லாத சிக்கலை தவிர்க்கிறார். இது தெய்வீக வல்லமையும் உலக நடைமுறையும் சந்திக்கிற புள்ளி மாதிரி. அப்போ இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னு தொகுத்து பார்த்தா, இயேசுவோட தெய்வீக அடையாளம் உறுதி செய்யப்படுது. விசுவாசத்தோட முக்கியத்துவம், அது சின்னதா இருந்தாலும் அவரோட சக்தி தெரியுது. அப்புறம் துன்பம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பகுதிங்கிறதும் புரியுது. அதே சமயம் நம்ம உரிமைகளை நிலைநாட்டுறதை விட சில நேரங்கள்ல நடைமுறை ஞானத்தோட சமாதானமா கடமைகளை செய்ய வேண்டியதும் அவசியம்னு புரியுது. முக்கியமா அந்த முரண்பாடுகளை நாம கவனிக்கணும் இல்லையா? மலையின் உச்சியில மகிமை, கீழே உலகத்தோட துன்பம், இயேசுவோட சக்தி, சீடர்களோட விசுவாச குறைவு. ஆமா, சிறப்பு வெளிப்பாடுகளுக்கும் அன்றாட ஊழியத்தின் சவால்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த அதிகாரம் ஒரு பிரம்மாண்டமான மறுரூப காட்சியில தொடங்கி ரொம்ப சாதாரணமா ஒரு மீன் வாயில காசு கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதத்தோட முடியுது. இயேசு கடுகு விதை விசுவாசத்தை பத்தி சொன்னதை யோசிச்சு பாருங்க. பெரிய மலைகளை புரட்டுற தருணங்களை தாண்டி இந்த மாதிரி அன்றாக கடமைகளை செய்ய உதவுற ரொம்ப அமைதியா நடக்கிற இந்த அற்புதம் நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில விசுவாசம் எப்படி செயல்படணும்னு உங்களுக்கு என்ன சொல்லுது? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.